அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாரி, இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ எனக்கு. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம்னா, வரதுக்கு ஒரு 2 days முன்னாடி தான் எனக்கே தெரியும் என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீலங்கா வருது. ஸோ அவர் கூட வந்து ஸ்ரீலங்காவில் நான் ஈத் செலிப்ரேட் பண்ணி வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. தனித்தனியாக தானே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். நான் இங்கே ஈத் செலிப்ரேட் பண்ணால் பக்ரீத் வந்து ஹஜ் ஃபெஸ்டிவல் வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இத்தனை வருஷமாகவும் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற நோன்பு பெருநாள் வந்து இதுதான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன். எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதுவும் நான் வந்து இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் வந்து நான் அவர் கூட இந்த நோன்பு பெருநாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு வாட்டியும் வந்து நான் இங்கேருந்து இந்தியா போகும்போதும் சரி, இல்லைனா அவர் ஸ்ரீலங்கா வரும்போதும் சரி, எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்னென்னா, என் பொண்ணு ஷேஹா வந்து டக்குன்னு போய் ஒட்டிப்பாங்களான்ற கவலை தான். ஸோ அன்னைக்கும் எனக்கு அதே கவலை இருந்துச்சு. ஆனால் ஒரு வாட்டியும் நான் இன்னும் வந்து ஏமாந்து தான் போகிறேன். ஏன்னா ஒரு வாட்டியும் அவங்க அவ்வளோ இன்னும் க்ளோஸாக வந்து ஒட்டிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கும் அப்படி தான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ இவர் வந்து அடுத்த நாள் வந்து நான் என்ன நினச்சேன்னா, சாரி, ஒரு நோன்பு கிடைக்கும் நமக்கு, நம்ம கூட சஹர் செய்வார், நம்ம கூட நோன்பு திறப்பார்னு நினச்சேன். பார்த்தா நைட்டு 10 மணிக்கா வந்து பெருநாள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடிச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெருநாளைக்கு தேவையானதெல்லாம் வாங்குறதுக்கு ஓடிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முட்டையும் கருப்பட்டியும் வாங்கிட்டோம். தேவையான அளவுக்கு முட்டையும், ஒரு 75 முட்டை தான் வாங்கினோம் அன்னைக்கு. ஏன்னா எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய எல்லா வீடியோஸ்லேயும், வருஷத்தில் வந்து 2 வாட்டி தான் நாங்கள் வந்து வட்டலாப்பம் செய்வோம். அதை வந்து கொஞ்சம் நிறைய செய்வோம். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே வட்டலாப்பப்பி, என் ஹஸ்பண்ட் முதற்கொண்டு. ஸோ முன்னாடிலாம் ஒரு 150 முட்டைக்கு குறைய நாங்கள் செய்யவே மாட்டோம். ஏன்னா எப்போயாவது 2 வாட்டி தானே செய்கிறோன்னு. இப்போ வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டையோட ரேட்டு வந்து ரூ. 40. ஸோ இது செய்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கு 75 முட்டையும் கருப்பட்டியும் வாங்கியாச்சு. ஸோ வாங்கி அம்மாட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பினது தான். ஸோ கிளம்பினது வந்து நானும் தம்பியும் ஹஸ்பண்டும் பொண்ணும் தான் கிளம்பினோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து முடுக்கு தெருவு கிளம்பியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கறி வாங்கிடலாம், ஏன்னா வந்து கறிக்கடை பூட்டிடுவாங்கன்ற பயம் இருந்துச்சு. மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது கறிக்கடை மூடிடுவான்னு சொல்லி ஃபஸ்ட்டு முடுக்கு தெரு வந்ததுமே வந்து கறிக்கடைக்கு தான் போனோம் நாங்கள் வந்து கறி வாங்குறதுக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு கவலை என்னென்னா வந்து ஒரு நோம்பாச்சும் என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் கூட பிடிக்க கிடைக்கலையேன்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து நாளைக்கு பெருநாள்னு சொல்கிற வரைக்குமே எல்லாருமே நோம்புக்கு ரெடியானது தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நாளைக்கு நோம்புன்றது தான் வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஸோ வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மவுத்து வேறு எங்கள் முடுக்கு தெருவில். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நாளைக்கு வரைக்குமே வந்து நோம்புன்னு தான் எல்லாமே நினச்சிட்டு இருந்தோம். ஸோ 10 மணிக்கா வந்து பொறக்கண்டுன்னு சொன்னதுமே எல்லாருமே, நாங்கள் முதற்கொண்டு எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பறக்குறாங்க அப்படியே. ஏன்னா இதுக்கப்புறம் தான் போயிட்டு சமைக்கிறதுக்கு சாப்பாடு வாங்கணும்.
சாரி, சமைக்கிறதுக்கு திங்ஸ் வாங்கணும், ஒன்று வாங்கணும் இல்லையா, ஃபித்ர அரிசி இந்த மாதிரி ஒன்று வாங்குறதுக்காக எல்லாரும் பறந்து போகிறாங்க. ஸோ நாங்களும் அப்படி தான் வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் முடுகுதிர் வந்திருக்கோம் கறி வாங்குறதுக்காக. கோழி நாத்தம் அடிக்குதா? கோழி கடையிலையா? ஐஸ்வரி பாபா வந்துடுச்சா? ஓகேம்மா. கோழி நாத்தம் அடிக்குதா சொல்றா? கோழி நாத்தம் அடிக்குதா? அதான் வந்துட்டாவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கறி வாங்கியாச்சு. ஒரு 2.5 கிலோ கறி வாங்கினோம். பெருநாள்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்குமே வந்து ஸ்ரீலங்காவில் சிக்கன் கறியோட விலை வந்து ஒரு 1200 வரைக்கும் தான் மேக்ஸிமமே இருந்துச்சு. அந்த ஒரு நைட்டில் வந்து 1350 ரூபா வரைக்கும் கூட்டிட்டாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ கறியையும் வாங்கிட்டு வாழைப்பழமும் வாங்கிக்கிட்டோம். ஸோ அங்கே கறி மட்டும் இல்லை, நாளைக்கு பெருநாள்னு சொன்னதுமே எல்லாமே விலை ஏற்றிட்டாங்கங்க. வெங்காயம் வந்து 1 கிலோ வந்து ஆல்ரெடி ஒரு 600 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாளைக்கு பெருநாள் ஆனதுமே எல்லா கடையிலையும் விசாரிக்கிறோம், வெங்காயம் வந்து 800 ரூபாய்க்கு குறையவே இல்லை 1 கிலோ. ஸோ அதர் கண்ட்ரீஸில் இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஆமாம், ஸ்ரீலங்காவில் வந்து இப்போது வெங்காயம் வந்து 1 கிலோ 800 ரூபாய் இருந்துச்சு பெருநாளைக்கு முன்ன நாள். ஸோ அதுக்கப்புறமேட்டு கறியை வாங்கிட்டு ஒரு ஐஸ் மைலோ வந்து வாங்கி குடிச்சிக்கிட்டோம். ஸோ அந்த ஐஸ் மைலோ வாங்கிட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட் வந்து ஃபித்ர அரிசி வந்து கொண்டாந்துட்டார் கொடுக்கறதுக்காக. ஸோ ஃபித்ர அரிசி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ ஒருத்தவங்களுக்கு 2.5 மேனி. ஸோ இப்போ நாங்கள் 4 பேர் இல்லையா, மாஷா அல்லான்னு. ஸோ வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் சேர்த்து இப்போ வந்து நாங்களே 10 கிலோ கொடுக்கணும். போன வருஷம் வரைக்கும் 7.5 கிலோ தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து அல்ஹம்துலில்லான்னு 10 கிலோ கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அரிசியோட கதையை கேளுங்க. ஸோ அரிசியோட கதை வந்து 1700 ரூபாய் தான் 5 கிலோ அரிசி இருந்துச்சு. ஸோ நாளைக்கு பெருநாள் அனௌன்ஸ் பண்ணதுமே 200 ரூபாய் அரிசிக்கு ஏற்றிட்டாங்க. ஸோ 5 கிலோ வந்து ஸ்ரீலங்காவில் அரிசி பேக் வந்து ஒரு அரிசி பேக் 5 கிலோட 1700 ரூபாய். ஆனால் பெருநாள் அனௌன்ஸ் பண்ணதுமே 1900 ரூபாய் ஆக்கிட்டாங்க 5 கிலோ அரிசி பேக். கீரி சம்பா. ஸோ வந்து ஃபித்ர அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அரிசி சாப்பிட்றோமோ அதே அரிசி தான் வந்து நம்ம கொடுக்குறவங்களுக்கும் நம்ம வந்து வாங்கி தரணும். ஸோ அந்த கீரி சம்பா வந்து 1900 ரூபாய் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த கீரி சம்பா பேக்கில் வந்து 1300 ரூபான்னு டேக் போட்டிருக்கு. ஆனால் விற்கிறது வந்து 1900 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் கேட்டிருக்காரு, 1300 ரூபாய் தானே போட்டிருக்கு, எதுக்கு 1900 ரூபாய் வாங்குறீங்கன்னு. அது வந்து கடைக்காரர் சொன்னாரா, இல்லை நான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ சொல்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லைங்க, சிம்ப்ளி வேஸ்ட்டு. யாரை குறை சொல்கிறதுன்னே தெரியல. ஸோ எல்லாமே தப்பாக இருக்குது, எல்லாருமே தப்பாக இருக்காங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி லங்கா ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே சூடாக ஷார்டேஜ் போட்டுட்டு இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ தம்பி வந்து நேராக அங்கே ஸ்ட்ரெயிட்டாக கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ அங்கே போயிட்டு நல்ல எக் ரோல்ஸு அப்புறம் எக் பெட்டிஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு, ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சரியான தாகமாகவே இருந்துச்சு. ஜூஸை தான் அடிக்கடி இந்த மாதிரி கொக்கா கோலா அந்த மாதிரி தான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ ஒரு வழியாக எல்லாம் வாங்கிட்டு சமைக்கிற திங்ஸ்லாம் வாங்கிட்டு நைட் ஒரு வழியாக வீட்டுக்கு போயிட்டோம். அம்மாவும் வந்து நல்லபடியாக வட்டலாப்பம் வந்து அவிச்சு வச்சுருந்தாங்க. வட்டலாப்பம் வந்து இந்த வாட்டி செம்ம டேஸ்ட்டாக வந்துருச்சு அம்மா செஞ்சது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்து எங்கேங்க ரெஸ்ட் எடுக்க, வீட்டுக்கு போகும்போதே 3:30 ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டு தூங்கி எந்திரிக்க டைம் சரியாயிடுச்சு. அப்புறம் காலையில் எந்திரிச்சு என் ஹஸ்பண்டும் என் அப்பாவும் வந்து முடுக்கு தெருவுக்கு வந்து வந்துட்டாங்க பள்ளிக்கு. ஸோ என் அப்பா வந்து எப்படின்னா, ஒரு ஜும்மா தொழுகைக்கு கூட முடுகு தெரு பள்ளிக்கு தான் வருவாரா. என் பள்ளி அங்கே தான், என் பள்ளி அங்கே தான்னு சொல்லி அவர் வந்து முடுகு தெரு பள்ளிக்கு தான் வருவார். என் தம்பி வந்து நாங்கள் இருக்கிறோம்ல வெள்ளம்பட்டி ஜும்மா பள்ளி. ஸோ அவர் வந்து பெருநாள் தொழுகையாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஜும்மா தொழுகையாக இருக்கட்டும், அவர் வெள்ளம்பட்டி பள்ளிக்கு தான் போவார். என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முடுகு தெரு பள்ளிக்கு தான் போவார். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து பர்சனலாக வந்து முடுகு தெரு பள்ளிக்கு போதான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அப்பா கூப்பிட்டதுமே வந்து அவரும் கிளம்பி போயிட்டார், முடுகு தெரு பள்ளிக்கு கிளம்பி போயிட்டார். ஸோ அன்றைக்கி காலையில் வந்து என் ஹஸ்பண்டும் அப்பாவும் அங்கே தான் போய் தொழுதாங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் முடுகு தெரு பள்ளியில் வந்து நல்ல பயான் சொன்னாங்கன்னு சொன்னார். எனக்கே கண்ணெலாம் கலங்குற அளவுக்கு வந்து பயான் இருந்துச்சு முடுகு தெரு பள்ளியிலன்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டே இருந்தார் முடுகு தெரு பள்ளியை. உள்ளே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டே இருந்தார்.
செய்ய வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்து மனதில் குளிரச் செய்து அல்லாஹ்வின் அருளை அடைய வேண்டும். உறவினர்களது உறவை துண்டித்து வாழ்ந்து சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று அங்கீகரிக்கப்பட வேண்டுமாயின் அது அவசியமா? அதே நேரம் பெருநாள் தினத்தில் ஸோ காலையில் வந்து என் ஹஸ்பண்ட் தொழுவ போனதுமே நானும் எந்திரிச்சு வீடெல்லாம் நீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெருநாள் தொழுகையை வந்து வீட்டிலேயே தொழுதுகிட்டேன். ஏன்னா வந்து பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க ஷேஹம்மா. அம்மா மட்டும்தான் எங்கள் பள்ளிக்கு போனாங்க பெருநாள் தொழுகைக்காக. நான் வீட்டிலேயே குளிச்சுட்டு இந்த குரான் தமாம் பண்ணுற வேலை இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு நானும் புது ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னுடைய பெருநாள் தொழுகை வீட்டில் தான் போச்சு. அதுக்கப்புறமேட்டு மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ சமைக்கிறதுக்கு என்ன வேலைன்றது எல்லாம் ஒன்றொன்னா பார்த்து என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணினேன். ஸோ இந்த வெங்காயம் வெட்டுறது, கொத்தமல்லி புதினா வெட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தேன் அம்மாவுக்கு. ஸோ இந்த பக்கம் பிரியாணி வந்து அம்மா ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. சிக்கன் வந்து கழுவி வச்சாச்சு. பிரியாணி வேலை வந்து அடுப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு வழியாக சமைச்செல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எங்களுடைய லுஹர் ப்ரேயரே முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு கொடுக்கணும். அதாவது கிறிஸ்டியன்ஸ், தமிழ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுறோமோ கொடுப்போம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வாட்டி சரி சாப்பாடே கொடுத்துடலாம், ஸ்வீட்ஸ் எதுவும் வேணான்னு சொல்லி நாங்கள் சமைச்சதே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க எங்கள் அம்மா வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பிரியாணி. ஸோ க்ரீன் பீஸ், மாசி சம்பல், அச்சாறு, சிக்கன் ஃப்ரை பண்ணி சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லி. ஸோ பீஃப் போட்டு தான் பிரியாணி வந்து பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ பீஃப் வாங்கலான்னே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தமிழ் இந்துஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பீஃப் போட்டால் சம்டைம் சாப்பிட மாட்டாங்க. சம்டைமில் எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க அவங்க பீஃப் போட்டால். சரி ஓகே, சரி அப்போ நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுன்றதுக்காக சிக்கனே போட்டு சமைச்சிடலான்னு சொல்லி அன்றைக்கி வந்து அம்மா சிக்கன் போட்டே தான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் தான் போய் கொடுக்கணும். ஸோ நமக்கு பிடிச்சதை வந்து நம்ம எவ்வளோ சமைச்சு சாப்பிட்றதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குதோ அதை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நல்ல நாளில் வந்து முஸ்லீம்ஸ் அல்லாமல் அடுத்தடுத்த ரிலிஜன்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்து சாப்பிடும்போது வந்து அது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் விட மெயினான ஒரு முக்கியமான ஹாப்பினஸ் என்னென்னா வந்து இந்த வாட்டி என் ஹஸ்பண்ட் வந்து இந்த நோம்பு பெருநாளைக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டு என் கூட இருக்கார். ஸோ அவர் வந்து என் கூட இருக்கிறது இன்னும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக வந்து அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணது, சாப்பிட்டது, காலையில் எந்திரிச்சது, சலாம் கொடுத்தது, ஸோ அவர் எனக்கு பெருநாள் சொல்லி தந்தது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு க்யூட் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட் டைமில் தான் என் கூட அவர் வந்திருக்காரு. இருந்தாலுமே ஒரு நல்ல நாளில் என் கூட இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ சாப்பாடெல்லாம் வந்து அம்மா போட்டு வச்சுட்டாங்க. ஸோ அது கூட வட்டலாப்பும் வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நான் கொடுக்க போகிறேன். நம்ம வந்து வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பெருநாள் அப்போ என் பொண்ணை வந்து நிறைய ஃபோட்டோஸ் பிடிச்சோம். ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வீடியோடைய எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்களுக்கு வந்து ஈத் ரொம்ப நல்லா அல்ஹம்துலில்லாஹ்னு முடிஞ்சுது. வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கும் வந்து ஈத் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு வந்து நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்கள் எல்லாருக்கும் வந்து அல்லாஹ் துணை இருப்பான். ஸோ உங்கள் எல்லாருக்காக நானும் துவா பண்ணுறேன். எனக்காக நீங்களும் துவா பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய காவல். பாய். பெண்ணழகே உன்னிமைகள் தான், பெண்ணழகே அது கவிதை தான், பெண்ணழகே உன் காதலன் நான், என் அழகே உனக்காகவே நான் என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியல உன்னை கண்ட நொடி ஏனோ இன்னும் நகரல, உந்தன் ரசிகன் நானும் உனக்கேன் புரியவில்லை, எத்தனை பெண்களை கடந்து வந்தேன் எவளையும் பிடிக்கவில்லை, 20 வருடம் முனை போல் எவளும் என்னை மயக்கவில்லை. ஓ